ஹாய், இன்றைக்கி ரொம்ப சுவையான பாதுஷா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 1.5 கப் மைதா, 1/4 கப் வெண்ணெய், உங்கள்கிட்ட வெண்ணெய் இல்லைன்னா வனஸ்பதி கூட சேர்த்துக்கலாம், 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் தயிர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஆப்ப சோடா கூட சேர்த்துக்கலாம், 2 ஸ்பூன் சர்க்கரை. பாகுக்கு 1 கப் சர்க்கரை, 1 கப் தண்ணி, 1/2 ஸ்பூன் ஏலக்காய். பாகு வைக்கிறதுக்காக பாதுஷா செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் எண்ணெய், சர்க்கரை, தயிர், எண்ணெய், பேக்கிங் சோடாலாம் சேர்த்து ஒரு விஸ்க் வச்சோ நல்லா கலந்துக்கங்க. இந்த மாதிரி நல்லா கலந்துக்கங்க. இப்போ இதில் நம்ம சேர்த்துருக்க வெண்ணெய், எண்ணெய், தயிர், பேக்கிங் சோடா, சர்க்கரை எல்லாமே நல்லா ஒன்றா கலந்துருச்சு. இப்போ இதில் மாவு போட்டு பெசரிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. சர்க்கரையை பாகு காய்ச்சிக்கலாம். 1 கப் மைதாவுக்கு 1 கப் சர்க்கரை, பாகுக்கு 1 கப் சர்க்கரைக்கு 1 கப் தண்ணி, பாகு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் விரலில் 2 விரலுக்கு நடுவு வச்சிங்கன்னா பாகு பிசு பிசுப்பாக இருக்கும். இதுதான் பதம். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா ஊறி சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை உருண்டையாக உருட்டிக்குவோம். இப்படி உருண்டையாக்கி லைட்டாக தட்டையாக்கிக்கங்க. இதில் சின்னதாக இந்த மாதிரி குழி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பாதுஷாவையும் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இது எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோடனே அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. பாதுஷா எப்போவுமே சிம்லேயே தான் வேகணும். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. ஒரு ஈடு பாதுஷா வேக 8லேருந்து 10 நிமிஷம் போல் ஆகும். அப்போ தான் பாதுஷா உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கும். பாதுஷா வெந்து 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து பாகில் ஒரு 4 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கோங்க. இதுவும் ஒரு 5 நிமிஷம் போல் ஊறட்டும். இதுவும் நல்லா ஊறிடுச்சு. அவ்வளோதான், பாதுஷா ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் இந்த தீபாவளிக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள்.